அப்பாவுக்கு கல்யாணம். கனத்த மௌனம். 2 மகன்கள், அவர்கள் மனைவிகள், குழந்தைகள், மைத்துனன் சிவா, அண்ணன் முருகையன் என வீடு நிறைய உறவுகள் இருந்தும் மௌனம். மெல்ல மச்சனன் சிவாதான் பேச்சை ஆரம்பித்தான். அத்தான், நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமாப்படுதா? என்ன பெரிய நியாயத்தை கண்டுட்ட? சீறினார் ஆறுமுகம். அது இல்லை, வந்து வந்து இந்த வயசுக்கு மேலே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அவங்கள பற்றியும் தான் ஊரும் உலகம் காரி துப்புச்சு. அதுக்காக யாரும் உன் முடிவை மாற்றிக்கலையா? அதெல்லாம் கேட்டியா நீ? இல்லை, அதுக சிறுசுக ஏதோ தெரியாதனமாக நடந்துக்கிட்டுதுங்க. இனிமே அப்படி விட்டேத்தியா நடக்க மாட்டாங்க. இப்போ வக்காலத்து வாங்க வரியே, அப்போ எங்கே போச்சு உன் புத்தி? அதான், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனிமே நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கும். அதை தான் நானும் சொல்கிறேன். இனிமே நடக்க போவது நல்லாவே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, உரிமையினார் ஆறுமுகம். இதுவரை மாமாவை முன்ன களை இறங்கி பின்ன பதுங்கி இருந்து கவனித்த மகன்கள் இருவரும் நேருக்கு நேர் மோத ஆரம்பித்தனர். கிழவனுக்கு மீச நரைத்தாலும் ஆசை நரைக்கலன்னு காரி துப்புறாங்க. வெளியில் தலை காட்ட முடியலை. அம்மா போன 2 வருஷமா அடுத்த தெருவில் தான் இருக்கிறீங்க 2 பேரும். என்னை சோத்துக்கு ஆளாக பறக்க விட்டுட்டு வாடகை விட்டுட்டு மாறினுங்க. ஆஃபீஸ் கிட்ட இருக்குது, பள்ளிக்கூடம் கிட்ட இருக்குன்னு சாக்கு. அம்மா இருக்கும்போது இருந்த அதே ஆஃபீஸ் அதே பள்ளிக்கூடம் தானே? அப்போ அம்மா உங்கள் பொண்டாட்டிகளை உட்கார வச்சு விதவிதமாக ஆக்கி போட்டா. அவங்களும் ஒரு கையில் டிவி ரிமோட்டும் மறு கையில் செல்ஃபோன்மா பொழுத போக்கினாங்க. போதா குறைக்கு அவளை பற்றி போட்டு கொடுப்பாங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு ஆடினீங்க. பொறுத்தது போதுன்னு பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டா. என்ன நட்டாத்தில் விட்டுட்டு விதவிதமாக கிழத்துக்கு ஆக்கி போட முடியாதுன்னு கிளம்பிட்டீங்க. உங்கள் அத்தனை பேரையும் உட்கார வச்சு அந்த கிளந்தானே விதவிதமாக ஆக்கி போட்டுச்சு. சோறு போட்டால் பணம் கொடுக்காமலா போயிடுவேன்? ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை. முதுவர் இல்லத்தில் சேரவும் இஷ்டம் இல்லை. நான் வளர்ந்து வாழ்ந்த இடத்துலையே கடைசி காலத்தை கழிக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? நல்லா ஆசைப்படுங்க, யாரும் வேண்டாங்கிறது. அதுக்கும் இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுக்கு என்ன சம்மந்தம்? பாத்ரூமில் வலிக்கி விழுந்து படுத்த படுக்கையாக கிடந்தப்ப கூட என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கல ஒருத்தரும். இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து இருக்கிறீங்க எல்லாரும். அடுத்த வீட்டு பார்வதி தான் என்னை கவனிச்சுக்கிட்டா. அவளும் என்ன போல தான் தனிக்கட்ட புருஷன் போய் சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. புள்ளக்குட்டியும் கிடையாது. அண்ணன் வீட்டில் தங்கிட்டு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வயிறு வளர்க்குறா. அவள் மனிதாபியத்தோடு தான் எனக்கு ஒத்தாசை செஞ்சதை ஊதி ஊதி பெருசாக்கி அவளை அவமானப்படுத்திட்டீங்க. அவளுக்கு 50 வயசு ஆயிட்டு, நாதி இல்லை. அதனால் நீங்கள் செஞ்ச அவமானத்தை துடைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலை. அதனால தான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாக வாழ இந்த முடிவுக்கு வரல. தம்பதிகள் என்ற போர்வையில் நண்பர்களாக தான் இருக்க போகிறோம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பதட்டப்படுவது எதுக்குன்னு நல்லாவே தெரியும். சொத்து பார்வதிக்கு போயிடுமேங்கிறது தானே உங்கள் பயம். அனைவரும் தர்ம சங்கடத்தில் நெளிந்தனர். தொடர்ந்தார் ஆறுமுகம். நேற்றே உயில் எழுதிட்டேன். நிலத்தை உங்கள் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். இந்த வீடு எனக்கும் பார்வதிக்கும். பிறகு உங்களுக்கே என் சேமிப்பு பணத்தில் வர்ற வட்டி அவள் வயிற்றுக்கு போதும். அவளுக்கு பிறகு அந்த பணத்துக்கும் நீங்கள் தான் வாரிசு. பிறந்த கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்யலைனாலும் பெத்த கடனை ஒழுங்காக செய்யாட்டி ஊர் உலகம் காரி துப்புவாங்கள்ல என்ன என்று நிறுத்தினார். என் மேலே இருக்கிற கோவத்தில் பார்வதியை மிரட்டிங்கன்னா எல்லா சொத்தும் அனாதை இல்லத்துக்கு போயிடும். ஜாக்கிரதை. அதை தடுக்க எந்த கட்டா பஞ்சாயத்துக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாம் நானே சுயமாக வாங்கியது என்றவரை இடைமறித்தார் அண்ணன் முருகையன். 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு கொல்லி போட்டு திவசத்திங்கள் செய்ய போகிறது அவங்க தானே. அந்த சிரமமும் அவங்களுக்கு வேணான்னு தான் உடல் தானம் செய்ய முடிவு செஞ்சுருக்கிறோம் 2 பேரும். மிரண்டு போனார் முருகையன்.
அது மட்டுமல்ல, 2 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வைக்க போகிறோம். பெத்த பிள்ளைங்க தான் என்ன அனாதையாக விட்டுட்டீங்க. அதனால் அனாதை பிள்ளைங்கள பெத்த பிள்ளைங்கள வளர்க்க முடிவு எடுத்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. அதனால் நான் ஜவுளி கடையில் கணக்கு எழுத போகிறேன். பார்வதி 10 பேருக்கு மெஸ் மாதிரி சமைச்சு கொடுக்க போகிறா. அதனால் கிழவன் எப்போ நம்மக்கிட்ட வந்து ஒட்டிடுவானோன்னு பயப்படாமல் இருங்க. ஆ, சொல்ல மறந்துட்டேன். நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறேன். வருவதற்குள் உங்களுக்கு என்ன ஜாமான்கள் வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அப்புறம் அண்டாவை கொண்டா குண்டானை கொண்டாண்டு கட்ட பஞ்சாயத்துக்கு வராதீங்க. கம்பீரமாக புறப்பட்டார் ஆறுமுகம். எதிர் வீட்டு எஃப்எம்மில் கர்ஜித்து கொண்டு இருந்தார் டிஎம்எஸ். யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. என் காலம் வெல்லும். வென்ற பின்னே வாங்கடா வாங்க.